இந்த சென்னை மாநகர எல்லை மற்றும் தமிழ்நாடு முழுக்க இரவு நேர கடைகளை நடத்துறதுக்கு அரசு ஒரு விதிச்சு 2015-2019 ஜிஓ 60 லேபர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆக்டை கொண்டு வந்தது. எதுக்காக கேட்டிங்கன்னா, லேபர்ஸ் அவங்க வெல்ஃபேர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா, மினிமம் 10 பேர் எம்ப்ளாயீஸ் வேலை செய்யணும். டீ கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், எனி பிஸ்னஸ் 10 பேர் வேலை வாய்ப்பில் இருந்து அவங்க ஆதார், அவங்க தொழில் வரியெல்லாம் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சித்துறைக்கு சென்னைனா கார்பரேஷன் கட்டி ஆகணும். லைசன்ஸ் வாங்கினா போகாது, தொழில் வரி 10 பேருக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் 24 hours கடையை நடத்த முடியும். இப்படி ஒரு கடையை சென்னை மாநகரில் ஒரு பிரச்சனை உண்டாகி கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒருத்தர் ஹைகோர்ட்டில் வெங்கடேஸ்வரான்ட்டு ஒரு பாஸ்போர்ட் சென்டருக்கார் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டார். அந்த வழக்கில் கமிஷனரை பார்ட்டியாக சேர்த்து 2023-2022 ஒரு கோரம் கொடுத்தாங்க அந்த வழக்கு. இந்த வழக்கு யாரத்தால 2018 ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி ரிட் பெட்டிஷன் நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணராமசாமி முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். ஒரு 30 பக்கத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் யாவது கொடுத்துருக்காரு, 30 பக்கத்துக்கு கொடுத்துருக்காரு ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காரு. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு பல நிபந்தனைகள்லாம் போட்டு, அந்த நிபந்தனைகள் உத்தரவில் ஒரு பக்கத்தில் அரசு உத்தரவு இருக்க, அரசு உத்தரவுலாம் மென்ஷன் பண்ணி கிளியராக ஆர்டர்ஸ் போட்டிருக்காரு. இது தெரியாமல் எல்லாமே அரசாங்கம் 24 மணி நேரம் கடை நடத்தலாம், 24 மணி நேரம் கடை நடத்தலாம் உத்தரவு போட்டுன்றாங்க. காவல்துறை கடையை பூட்டக்கூடாதுன்ற சொல்கிற அதிகாரம்னா காவல்துறை கிடையாது. காவல்துறை ஆய்வு பண்ணலாம், லைசன்ஸ் இருக்கா இல்லையா. எப்படி இப்போ மதுபான கடையில் நீ லைசன்ஸ் வச்சிருக்கியா, பார் வச்சிருக்கியா, லைசன்ஸ் வச்சிருக்கியா, உன் லைசன்ஸை காட்டு, லைசன்ஸ் இல்லையா பூட்டு அப்படின்ற ஒரு அதிகாரத்தை ஒயின் ஷாப்புக்கு, குடிமகன்கள் குடிக்கிற ஒயின் ஷாப்புக்கே பார் லைசன்ஸ் இருந்தால் தான் நடத்தணும். அதுவும் 10 மணிக்கு மேலே பூட்டணும். லைசன்ஸ் இருந்தாலும் சரி, லைசன்ஸ் இல்லைன்னாலும் சரி பூட்டணும்னு சொல்லி அரசு இருக்கிற மதுபான ஒயின் ஷாப் கடையில் இருக்கிற மதுபானத்துக்கே அந்த சட்டத்திட்ட விளக்கங்கள்லாம் இருக்கு. டீ கடைக்கு விதிவிலக்கல்ல, நீ கடை நடத்தலாம், உனக்கு கடை நடத்துகிற உரிமை முழுக்க உண்டு. ஆனால் சட்ட திட்டங்கள், எம்ப்ளாய்ஸ் கவர்மெண்ட் போட்டிருக்க அரசாணையை படிக்கணும். எந்த அதிகாரியும் படிக்கிறது கிடையாது. சமீபத்தில் கரூர் எஸ்பி கரூர் டிஸ்ட்ரிக்டில் டீ கடைலாம் நைட்டில் திறக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவுப்படி மதுரை ஹைகோர்ட் கிளை அந்த உத்தரவு தடை விட்டு இரவு நேரம் கடை நடத்தலான்னு உத்தரவு போடுறாங்க. அப்படின்னு டிவிலாம், சன் டிவிலாம் பிளாஸ்டிக் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நிபந்தனை அரசு விதிச்சிருக்கு, அந்த நிபந்தனைப்படி தான் கடை நடத்தணும்னு சொல்றதுக்கு மதுரை நீதிமன்ற கிளைக்கு அரசு வழக்கறிஞரோ மனுதாரர் வழக்கறிஞரோ விளக்க நீதிபதி முன்பு வைக்கல. சென்னை நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கிளியரா ஒத்துருக்காரு ஜட்ஜ்மெண்ட்ல. அரசு விதிச்சிருக்கிற விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி கடை நடத்தணும்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு நேர கடை நடத்தினால் மதுரை நீதிபதி ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு, சென்னை நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அப்ப நீதிபதிகளுடைய நீதிமன்ற தீர்ப்புகளை கருத்து பரிமாற்றம் ஆகுது. இதை சன் டிவியில் நியூஸா வந்ததும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க போலீஸுக்கு ஒண்ணுமே அதிகாரம் கிடையாது.
எல்லாம் நம்ம தான் ராஜான்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறது, அது மேல நடவடிக்கை எடுக்கிறதுன்றது காவல்துறையுடைய கடமை. ஆனா இரவு நேர கடனத்துக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு ஆய்வு செய்யற அதிகாரம் காவல்துறைக்கும் இருக்கு, சம்பந்தப்பட்ட கார்பரேஷன் துறைக்கும் இருக்கு. இல்லைன்னா ஆய்வு செய்யணும், பணம் கட்டணும், ஃபைன் போடணும், சீல் வைக்கணும். பிளாட்பார கடைகள்லாம் இரவு நேரம் பூரா பிரியாணி விற்கிறான். அந்த பிரியாணி விற்கிற இடத்துல தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பிளாட்பார கடைகள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பெரிய ஹோட்டல்லாம், எல்லா தகுதியும் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஹோட்டலுங்கள்லாம், அஞ்சப்பர் மாதிரி ஹோட்டலுங்கள்லாம் இரவு 11 மணிக்கு பூட்டிடுறாங்க. A to B மாதிரி 11 மணிக்கு பூட்டிடுறாங்க. சங்கீதா 11 மணிக்கு பூட்டிடுறாங்க. அவங்க கிட்ட 10 பேர் 50 பேருக்கு மேலே வேலை செய்யலாம். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் 25 பேர் 30 பேர் வேலை செய்யலாம். சென்ட்ரல் கிச்சன் வச்சுருக்கா வேலை செய்யலாம். சட்ட விதிகள், சட்டம் அக்கார்டிங் டு தி லா, அந்த லா படி எவன் ஒருவன் ஊழியர்கள் அரசு எம்ப்ளாய்மெண்ட்ல போட்டிருக்க அரசு உத்தரவுப்படி எவன் கடை நடத்துறானோ அவனுக்கு தான் அந்த அதிகாரம். பெட்டிக்கடைக்காரன் நடத்துறான், பெட்டிக்கடைக்காரன் இரவு முழுக்க கடை நடத்துறான். சிகரெட் விற்கிறான், ஆன்ஸ் விற்கிறான், பாக்கு விற்கிறான். ஒரு கடைகள்ல பகல்ல தான் சோதனைகள்லாம், இரவுல சோதனைகள்லாம் கிடையாது. பிளாட்பார கடையில், பிரியாணி கடையில், பிளாட்பார கடையில் சைக்கிளில் பைக்கில் வச்சுக்கின்னு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். கொடுக்கக்கூடாது. ஆய்வுக்கு காவல்துறையோ ஆய்வு பண்ணக்கூடாது. அந்த கடையை லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் அரசு ஆணையில் இல்லை. எல்லா உரிமையும் காவல்துறைக்கு இருக்கு. பூட்டக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் காவல்துறைக்கிட்ட இல்லை. ஆனா ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் காவல்துறை கிட்ட இருக்கு. அந்த கடைக்கு சம்மன் சர்வ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற லைசன்ஸ் எல்லாம் காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அதை கேட்கக்கூடாதுன்னு எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், முன்சிப் கோர்ட்டா இருக்கட்டும், எந்த கோர்ட்டா இருந்தாலும் உன்னுடைய லைசன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அந்த லைசன்ஸ் சாதாரண இது கிடையாது. 10 பேர் தொழில் வரி கட்டியாச்சுன்னா அவன் பிஎஃப்க்கு போய் ஆகணும். 6 மாதம் கார்பரேஷன்ல தொழில் வரி டெய்லி வேஜஸ்ல 6 மாதத்துக்கு 10 பேர் ஆதார் கார்டை வச்சு நீ டாக்ஸ் கட்டியாச்சுன்னா அடுத்து பிஎஃப்க்கு போய் ஆகணும். பிஎஃப்க்கு போனால் அவனுக்கு எல்லா சலுகையும் வந்துடுது. இதுக்காகத்தான் அந்த அரசாணை. அதை யாரும் அரசாணையை டோட்டலா பார்க்கல, அந்த நிபந்தனைகளை. அதனால சென்னை ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, மதுரை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. கரூருக்கு எஸ்பி போட்ட உத்தரவு பாஸ் பண்ணதெல்லாம் மாறுபட்ட பிளாஸ்டிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கரூர் நீதிமன்றம் எஸ்பி போட்ட உத்தரவு தவறா இருந்தா கூட அது ரெவ்யூ பெட்டிஷன் போடலாம். ஆய்வு பண்றாங்க எஸ்பிக்கு இல்லை, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே இருக்குது. லைசன்ஸ் வச்சிருக்கியா, கார்பரேஷன் லைசன்ஸ் இருக்கா, தொழில்வரி லைசன்ஸ் இருக்கா, நீ பணம் கட்டின லைசன்ஸ் எங்க, லைசன்ஸை கேட்கக்கூடாதுன்னு, உன்னுடைய கடையை ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு எந்த நீதிமன்றமும் தடை போட முடியாது. அதனால இரவு நேரங்களில் பிளாட்பாரம் பிரியாணி கடையில் தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, இரவு நேர கடைகள்லாம் பாத்ரூம் வசதி கிடையாது, வெப் கேமரா வசதி கிடையாது. அங்க ஏதோ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வெப் கேமரா ரெக்கார்டானா தான் இருக்கும். பார்க்கிங் பிரச்சனை, வண்டியை எங்க நிறுத்துறது ஏது நிறுத்துறதுன்ற இல்லை. இதெல்லாம் ஆய்வு பண்ணி காவல்துறை சம்பந்தப்பட்ட கார்பரேஷனுக்கு மாநகராட்சிக்கு அறிக்கையெல்லாம் அனுப்பலாம். இந்த இடத்துல விதிமுறைகள் நடக்குது, லைசன்ஸ் இருக்கா இல்லையா எல்லாம் செக் பண்ணுங்க, இல்லை நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் கூட்டம் சேர்த்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற அதிகாரம்லாம் காவல்துறைக்கு உண்டு. பிளாட்பாரம் கடையில் கேஸ் வச்சு எல்லாம் பண்றான். கேஸ் டமால் ஆச்சுன்னா எங்க போவான், ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், அதெல்லாம் கண்காணிக்கிறது தான் காவல்துறை. ஆகவே மாநில டிஜிபியும் சென்னை மாநகர கமிஷனரு மற்ற புறநகர் கமிஷனர்கள் எல்லாம் டீ கடைங்கெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான், பூட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் அதிகாரம்.
நீங்கள் ஆய்வு பண்ணலாம். அங்கே வெறும் டீ தான் விற்கிறாங்களா, இல்லை எடப்பாடியார் இப்போ கொண்டாந்து அவங்க கட்சிக்காரங்க சாராய பாக்கெட்டை கொண்டாந்து வச்சு நிறுத்திட்டு அரசு பாரில் வந்து சாராயம் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி உண்மையிலே சாராய பாக்கெட்டு விற்கிறாங்களான்னு கூட தெரியாது. அதில் ஆய்வு பண்ணுற அதிகாரம் அரசுக்கு காவல்துறைக்கு இருக்குது. சட்டப்படி அரசு காவல்துறை அரசு அதிகாரிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தால் இரவு நேரத்தில் நடக்கிற அசம்பாவிதங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்தையும் அடக்க முடியும், பாதுகாக்க முடியும் மக்களை. இதன் மீது துரித நடவடிக்கை எடுப்பார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம்.